ஹே காய்ஸ், ரொம்ப நாளா இந்த உருளைக்கிழங்கு வச்சு லாங் ஃப்ரைஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் பாயில் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேலை வந்து அந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வேற எதுக்காக தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. லாங் ஃப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 3 தடவை கிட்ட பாயில் பண்ணி, ஒரு தடவை குருமா குழம்புக்கும், இன்னொரு தடவை மசால் தோசைக்கும், ஃபைனலா ஒரு தடவை கட்லெட் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வாட்டி கண்டிப்பா லாங் ஃப்ரைஸ் தான் பண்ணணும்னு சொல்லி லாங் ஃப்ரைஸே பண்ணிட்டேன். பொட்டேட்டோல லாங் ஃப்ரைஸ் பண்றதுக்கு ரொம்ப வேலைப்பாடுலாம் கிடையாது, ஆனா டைம் மட்டும் அதிகமா எடுக்கும். உருளைக்கிழங்க பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிட்டு அதோட பைண்டிங்காக நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அம்மா நடுவில் ரைஸ் ஃபிளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோ, கிறிஸ்பியாவும் வரும், பைண்டிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா நான் ரைஸ் ஃபிளவர்லாம் ஆட் பண்ணல. மேல கொரியாண்டர் கொஞ்சம் தூவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு காரத்துக்காக சில்லி ஃபிளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்ரிகா பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன், குக்கர்லயே டீ போடுறாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வர. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா பார்க்கவே பயங்கர ஈஸியா இருந்தது. ஆனா என்ன மாதிரி டீயே போட தெரியாத ஆளுங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஒரு நாள் அம்மா வச்சு கண்டிப்பா அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு இருக்கேன், பாப்போம் எப்படி வருதுன்னு. அதுக்கப்புறம் பட்டர் ஷீட் ஒரு ஜிப் பேக் இருந்தா அதை யூஸ் பண்ணி அந்த பொட்டேட்டோ ஃபில்லிங்கை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்க்கு கொண்டு வந்துக்கணும். நான் கொஞ்சம் தின்னாவே நல்லா உருட்டிட்டேன். கொஞ்சம் மொத்தமா இருந்தா மேபி கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 45 to 1 hour வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 minutes தான் வச்சிருந்தேன். சடனா அப்பா ஃபோன் பண்ணி அக்கா வீட்டுக்கு போலாம், ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் 20 minutesல எடுத்துட்டேன். நான் தின்னா வேற உருட்டிட்டேன். ஸோ கட் பண்ணி எடுக்கும் போது எனக்கு லாங்கா வரல, ஷார்ட்டா கட் ஆகி வந்துருச்சு. அம்மா தான் அதுக்கப்புறம் சரி வீடு அப்படியே போடு அழகா இருக்கு அப்படின்னு இருந்தாங்க. எதுல தப்பாவதுனே தெரியல. பைண்டிங்காக கடல மாவு அதிகமா ஆட் பண்ணது தப்பாயிடுச்சா, இல்ல அம்மா சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருந்தா கரெக்டா வந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா பிச்சு பிச்சு போட்டாலுமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா லாங் ஃப்ரைஸ் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது ஏதோ ஷார்ட் ஃப்ரைஸ் சர்க்கிள் ஃப்ரைஸ்ன்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சுத்தமா பொறுமையே இல்ல, ரவுண்ட் பண்ணி போட்டு அக்கா வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. நாங்க அக்கா வீட்டுக்கு போறது அக்காவுக்கு குஷியா இருக்கோ இல்லையோ, இவருக்கு பயங்கர குஷியா இருக்கு. நாங்க வரோம்னு சொல்லி எனக்காக ஆண்டி மேகி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க வெஜ்ஜிஸ் போட்டு. அக்காக்கும் ஆண்டிக்கும் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆண்டி என்கிட்ட ஃப்ரைஸோட ரெசிபி வேற கேட்டுட்டு இருந்தாங்க. ரெசிபி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க சொன்னது ரைஸ் ஃபிளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தா பைண்டிங் நல்லா வந்திருக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. அப்பவே ரைஸ் ஃபிளவர் ஆட் பண்ணியிருந்தா அழகா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு வேலையா தான் போயிருந்தோம். அம்மாவை கடையில விட்டுட்டு நானும் அப்பாவை மட்டும் தான் போயிருந்தோம். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே 9:30 மேல ஆயிடுச்சு. அதுவும் பாண்டிச்சேரியில ரெட் அலர்ட் வேற போட்டிருக்காங்க. நைட் டைம்ல வெளியே போகவே முடியல, பயங்கர குளிரா இருக்கு. ஸ்கார்ஃப் ஷால் எதுவுமே கொண்டு வரல, வரும்போது அப்படியே வந்துட்டேன். சோ கைஸ், நீங்க எல்லாரும் ரெட் அலர்ட்ல கேர்ஃபுல்லா வீட்லயே இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.